ஹாய் நண்பர்களே, நாங்கள் இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்ன கோயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்றாயன் கோயில் சின்ன கொடிவேரியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கோயில் சுற்றி வந்து டேமு, தோட்டம், வயல், சின்ன வாய்க்கால் இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு பார்த்த உடனே. ஸோ அதனாலே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு இறங்கி பார்த்தோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க பூவாமா. ஸோ இதில் வந்து பாம்பெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த பூ பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாகலிங்கம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியேவும் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த அந்த பூ பார்த்திங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நீங்கள் இந்த பூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றியில் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மரத்தில் கூட பாம்பெலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நிறைய செடியெலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்றதுக்காக சாமி கும்பிட போயிட்டோம். ஸோ பெருமாள் கோயில் தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். சுற்றியும் பாருங்கள், பேக்ரவுண்டில் அப்படியே வாய்க்கால், தோட்டம், நெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட கோபுரமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங்கில் நல்ல ஒரு தீமில் இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த வானத்துக்கு மேகத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நானும் என்ன ஹஸ்பண்டும் பாப்பாவும் 3 பேர் நல்லா சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வாங்க வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஹஸ்பண்டும் பாப்பாவும் தான் போனாங்க. அங்கே போய் பார்த்தா சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சக்கரை பொங்கலும், அதுக்கப்புறம் லெமன் சாதமும், அதுக்கப்புறம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணது, அது என்ன சொல்லுவாங்க, பஞ்சாமிர்தம், அதுவும் இருந்தது. அப்புறம் பொங்கல் வாங்கி நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்யூ, டாட்டா, பாய், லவ் யூ.